கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. ஏசப்பா எல்லாவற்றையும் செய்வார். நன்மைகளை அவர் உங்களுக்கு தருவார். அவரை நம்பி இருங்க, அவரை தேடுங்க, அவரை ஆராதிங்க, பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க, பரிசுத்தமாக வாழுங்க, பரிசுத்தவான்களோட ஐக்கியம் வைங்க, நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போங்க, சத்தியங்களை கேளுங்க, அதன்படி வாழுங்க. உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை நமக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் அநேகருக்கு ஆசிரமமாக மாறும். விசுவாசிங்க. ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? சங்கீதம் 28:1. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதொரு போல் மௌனமாயிராதையும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குவர்களுக்கு ஒப்பாவேன். நான் குழியில் இறங்குவர்களுக்கு ஒப்பாவேன். சீக்கிரமா என் கூப்பிடுதலை கேளுங்க. குழியில் அப்படின்னா அதில் 2 அர்த்தம் எடுக்க முடியும். யோசேப்பை குழியில் தூக்கி போட்டாங்க. அந்த குழியிலிருந்து அவன் என்னை தூக்கி எடுக்கல, நான் அங்கேயே மறித்திருப்பான். அந்த வர்த்தகர் எகிப்திலேருந்து வந்த பொழுது அவங்க கையில் கொடுத்து விலைக்கு விற்கிறதுக்காக தூக்கி எடுத்தாங்க, இல்லைன்னா அங்கேயே மறிச்சிருப்பான். அப்படின்னா குழி என்பது இனி தப்ப முடியாதுன்ற ஒரு இடம். இனி குழி என்றால் ஒரு மனிதன் மரித்த பிறகு குழிக்குள் தள்ளுகிறார்கள் சரீரத்தை. முடிந்தது, அது கடைசி நிமிடங்கள். அதோடு ஒரு மனிதன் மறக்கப்படுகிறான். அப்படின்னா கடைசி நிமிடங்கள் தான் குழியின் அனுபவம். அந்த நிலைமையில் இருக்கிற மனிதர்கள் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டா இறங்குவார். எத்தனை பேருக்கு அப்படி இறங்கி இருக்கிறார்? வாழ்க்கையின் கடைசி நிமிடங்களில் எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. ஒரு தடவை நம்முடைய நம்பிக்கை டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சி நினைக்கிறேன், ஒரு சகோதரி இரவு அந்த 12:30 மணிக்கு அது ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. பகல் உள்ள நிகழ்ச்சி மறுபடியும் 10:30 காலையில் ஒளிபரப்பாக்குறது. அந்த டிவியில் அது ஓடிட்டு இருந்திருக்கு. இவர் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, மனைவி தூங்கணுன்னா சூசைட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அப்படி இருக்கும்போது இவர் திடீர்னு சொல்லி பாத்ரூம் போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி உள்ள போயிருக்காரு. அப்போ திடீர்னு தான் அப்படி வரும்போது மனைவி அதை எழும்புற மாதிரி அப்படி ஒரு சிம்டம்ஸ் அவருக்கு தெரிஞ்ச உடனே உட்காந்து டிவி போட்டு பார்த்துட்டு அப்புறமா தூங்கின பிறகு பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்து சோஃபா செட்டில் உட்காந்து ஹாலில் டிவி ஆன் பண்ணியிருக்கார். ஆன் பண்ணி சேனல் மாற்றும் போது நம்பிக்கை டிவி அப்படி வந்திருக்கு. அவர் இயேசு அறியாதவர். இந்த செய்தி வார்த்தை தொட்டது, தற்கொலை எண்ணம் மாறினது. அதில் ஆண்டு அந்த தற்கொலை எண்ணத்தை மாற்றத்தக்கதான வார்த்தை அனுப்பி இருக்கிற அந்த நேரத்தில். அப்புறம் அவங்க ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு என்கிட்ட பேசி, அவங்க இயேசு அறியாதவங்க, என் தற்கொலை எண்ணம் மாறிச்சு தான், இது சாகவே மாட்டேன், ஆண்டவருக்காக வாழ்வேன்னு சொல்லி ஃபோனில் பேசி ஃபோனில் ஜெபம் பண்ணி விட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, எத்தனையோ பேரை வாழ வச்சுருக்கார் ஆண்டவர், உங்களையும் வாழ வைப்பார். குழியில் இறங்குற அனுபவத்தில் இருக்க உங்களுக்கு இன்னும் வாழ்க்கை உண்டு. ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, குழியில் இறங்குறதை போல முடிவு வந்து விட்டது என்ற நிலையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அற்புதத்தை செய்திருங்க, தூக்கி எடுத்துருங்க, உயர்த்துங்க, கண்ணீரை தொடச்சிருங்க, வாழ வைங்க. இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன். பெரிய பெரிய காரியங்களை காண செய்யும். உங்களுடைய நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.